என் தங்க பிள்ளையே, ஒரு நொடி கூட இனி இந்த கருப்பன் தாமதிக்க மாட்டேன். கருவறுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் நான் கண்ட ஒருவர்தான் எனக்குள் இத்தனை வேகத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது யார் என்றும், அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், என்ன நடந்து காத்து கொண்டிருக்கிறார் என்றும், எதனால் இந்த கருப்பனுக்கு இத்தனை கோபம் வந்தது என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவரை தான் பல காலமாக உன் இல்லத்திற்குள் இனிமேல் பார்க்கவே கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தேன். பல நாட்களாக அது நடக்கவில்லை. ஆனால் இப்போது அது நடக்க தொடங்கிவிட்டது. என்ன நடந்து விட்டது, எது நடந்து விட்டது என்று இந்த கருப்பன் நான் பார்க்கும் போதுதான் தெரிந்து கொண்டேன். இதற்கு மேலும் இவர்களை நான் விட்டுவிட்டேன். ஆனால் உன்னுடைய குடும்பத்தையும் நடுதெருவில் நிறுத்தி வைக்க இவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெறும். ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டால் அதன் பிறகு அந்த விஷயத்தை உன் அப்பன் சொல்ல உன்னால் முடியுமா? அப்படி யாரை அப்பன் கருப்பா என் இல்லத்தில் வந்து சென்றிருக்கிறாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு நிமிடம் யோசித்து பார். சிறு நாட்களுக்கு முன்பாக ஒருவரால் நீ பட்ட துன்பத்தை நிச்சயமாக மறந்து விட்டாயா? இவர்களால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க வைத்ததை நீ மறந்து விட்டாயா? வேண்டுமென்றே பல பிரச்சனைகளிலும் பல துன்பங்களிலும் சோதனைகளிலும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் எல்லா கேள்வி கேட்கின்ற நிலை வைத்தார்களே, அதை மறந்து விட்டாயா? செய்யாத தவறை செய்ததாக குற்றம் சாட்டினார்களே, அது உனக்கு மறந்து விட்டாயா? சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மீது பழி போட்டார்களே, அது உனக்கு மறந்து விட்டாயா? எப்போதும் உனக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு தெரிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களே, அந்த விஷயத்தை உனக்கு மறந்து விட்டதா? அப்போது என் குழந்தை இந்த கருப்பனிடத்தில் ஓடி வந்து என்ன சொன்னாய்? அப்பா கருப்பா, இனி இவரிடத்தில் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன். இவர்கள் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்றுதானே சொன்னாய். ஆனால் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களை கண்டு விட்டோம் என்று அதுவும் உன்னுடைய இல்லத்திலே நான் கண்டுவிட்டேன் அல்லவா? அதன் பிறகும் இந்த கருப்பன் இதை விட்டுவிட முடியாது. என் குழந்தையே, நீ எல்லோருக்கும் இரக்கப்பட்டிருக்கின்றாய். யார் எந்த ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நம்பி விடுகின்றாய். யாரை பற்றியும் உனக்கு எந்த விஷயம் உனக்கு நடத்தினாலும் அவர்களை மன்னிப்பதில் தான் நீ குறிக்கோளாக இருக்கிறாயே தவிர, இவர்கள் குடும்பத்தில் இன்னல்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்தையும் என்ன கதி ஆளாக்கியது என்பதையும் நீ மறந்து விட்டாய். அதனால் இனி இந்த கருப்பன் நானாகவே இறங்கிவிட்டேன். அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று வந்து விட்டேன். இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நான் வேறு யாருக்கும் நுழைந்து உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இவர்களை நீ இனிமேலும் அனுமதிக்க மீண்டும் மீண்டும் கண்ணீர் வடிக்க நினைக்கின்றாயா? என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், கருப்பா இல்லத்திற்கு வருகின்றவரை வெளியில் போ என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்கின்ற பழக்கம் எனக்கு இல்லையே என்று நினைக்கலாம். வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்வதுதானே நம் வழக்கம். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுத்திட நினைக்கவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா? நீ உன்னுடைய நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும். உண்மையில் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த மாட்டாய், எப்போதும் எனக்கு தெரியும் அல்லவா? ஆனால் உனக்கு கெடுதல் செய்ய இவர்களை யோசிக்கவில்லை அல்லவா? உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்று எண்ணும் போது இவர்கள் ஒரு நொடி பொழுது அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன் வந்தார்கள். அப்படி இருக்கும்போது கருப்பன் சொல் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா?
என் தங்க பிள்ளையே, இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்திவிட அவர்கள் முயற்சி செய்யும் போது அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்து கூடாது. சரி, நடந்து முடிந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி என்ன நடக்கப் போகிறது, எது நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தை நீ மட்டும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் இதையெல்லாம் போதும். இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க முடியாது. நீ வேண்டாம் என்று இரக்கப்பட்டு கொண்டே இரு. இந்த கருப்பன் இனி எதற்கும் ஒருபோதும் அவகாசமில்லை. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு தண்டனை. ஒருவருக்கு தாம் செய்த பாவம் செய்தனால்தான் கனவிலும் அவர்கள் அது எந்த அளவில் உன் வாழ்க்கையில் பாதிக்கும் என்பதை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் வருவதற்கு இவர்கள் எத்தனை தைரியம் வந்திருக்கிறது என்று நான் கண்டு கொண்டேன். அப்படியானால் இவர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய தண்டனையும் அத்தனை பெரிய தண்டனையாக இருக்க வேண்டும் அல்லவா? எதனால் இன்னொருவரை நாம் வாழ்க்கையில் பாதித்தோம், அவர்கள் வாழ்க்கையில் நாம் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கும் போது நான் எப்போதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது. ஆரம்பத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்ததனால்தான் இன்று இவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்க தொடங்கிவிட்டார்கள். மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால்தான் எந்த விஷயத்தையும் செய்துவிட்டு ஒன்று சரியாதது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போது அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீ இரக்கப்படுகின்ற குணம் அதிகமாக வருகின்றது என்பதை நீ புரிய தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் விட்டு விட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும். இந்த கருப்பன் ஒருபோதும் அதற்கு உனக்கு துணை நிற்க முடியாது. வேண்டாம் என்று விரட்டுவதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் சேர்க்காதே என்று நான் சொல்வதும் வேடிக்கையாகிவிட்டதா? உனக்கு இவர்கள் உன் இல்லத்திற்குள் இவர்கள் வெளிகொண்டு வந்து நிச்சயமாக உன் இல்லத்தில் முடங்கி கிடக்கின்ற தீய சக்திகளையும் இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உன்னுடைய இல்லத்திற்குள் மீண்டும் நடமாட விடுகிறார்கள். எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்த யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும் போது நிச்சயமாக இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா? அது நியாயமாகுமா? கருப்பன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் இதனை தடுத்து நிறுத்தும் போது நீ மீண்டும் இதை வருவதற்கு அனுமதி கொடுத்தாயானால் என் பிள்ளை உன்னுடைய வீட்டையே இவள் சுடுகாடாக மாறிவிடுவாள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இப்போது நீ தெரிந்து கொண்டாயா இவள் ஒரு பெண் என்று? உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு முகம், உன்னுடைய வாழ்க்கையில் கோர முகம், உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று மோசமான முகம். இந்த முகத்தை கொண்டவள் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க உறுதியாக நிற்கின்றாள். உனக்கு எப்போதும் துன்பங்கள் வரும், எப்போது வேதனைகள் வரும் என்று இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். மேலும் மேலும் பல சோதனைகளை உனக்கு கொடுக்க இவள் தயாராகி இருக்கின்றாள். இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு வெளிக்காட்டி தர வேண்டிய நேரமாக இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையை இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இவர்கள் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இதையே உனக்கு நடத்திவிட இவர்கள் நினைக்கின்றார்கள். கருப்பனை நீ சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளையை ஒரு விஷயத்தை எப்போதும் நீ சரியாக தெரிந்து கொண்டே இரு. உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில்
ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்ப வைத்துவிடு. ஏன் தெரியுமா? உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற எந்த எதிர்மறையான விஷயங்கள், வெளியிலிருந்து வருகின்ற எதிர்மறையான மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் வந்திருந்தால் என்றால் இதோடு அது உனக்கு உள்வாங்கிக் கொள்ளும். கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர் கூட நல்ல எண்ணங்களாக வர தொடங்கிவிடும். பின்னால் பார், அவர்களே ஒரு நாள் யோசிப்பார்கள், எப்படி நடந்தது, நாம் இவர்களுக்கு இந்த விஷயத்தில் இதை தானே செய்ய நினைத்தோம், ஆனால் அதற்காக எதிரான இதில் வெற்றி பெற்று விட்டார்களே என்று நினைப்பார்கள். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேறும். அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அத்தனையும் சரியாக செய்து கொண்டே இரு. நன்மைக்கு தான் என்பதை விரைவாகவே உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் உனக்கு எதை கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு அதிசயங்களை நடத்தி கொடுப்பதை உன்னால் உணர முடியும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் நீயாக இருப்பாய் என்பதை என் குழந்தை தானாகவே புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன் முன்னால் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் பெறாமல் செல்லாதே. இவர்களை எல்லாம் ஒழிப்பது என்னுடைய பொறுப்பல்லவா? அதனை நான் சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் அனுமதியை மட்டும் கொடுக்காதே. அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். மற்றதெல்லாம் தானாக இந்த வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் போது உனக்கு எதை பற்றியும் பயம் வேண்டாம். இந்த கருப்பன் நடத்தும் போதும் எதை பற்றி சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். உனக்காக நான் இருப்பதை உணர்ந்து விட்டால், உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று புரிந்து கொண்டால், நிச்சயமாக இனி வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை ஒரு பதம் பார்த்து விட்டது. இனி நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டே இரு. உனக்காக நான் அப்பன், நான் எப்போதும் நிற்பேன் என்பது தெளிவில் இருக்கட்டும். அப்போது இனிமேல் இந்த நிலை கொண்டு வருத்தாமல், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பதற்றம் அடையாமல், உன்னோடு வந்த அப்பன் உனக்கு நடத்திய நன்மைகளை பற்றி மட்டும் நீ யோசித்து கொண்டே இரு. இனி எல்லாமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக உன் வசமாக்கி தரும். என் பிள்ளை, கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் யாருக்காக, எதற்காக என்பதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக ஒரு சிறுதளி அளவு கூட உன் கண்ணீரை வீணாக்கி விடாதே. ஏனென்றால் அதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீ அங்கே வேதனைப்பட்டு நிற்பதை இவர்களும் அத்தனை சந்தோஷம் வரும் என்றால், என் பிள்ளை, இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே. இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ சம்மதிக்காதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி நிச்சயமாக நான் வந்து கொடுப்பேன். கருப்பன், இப்போது என் பிள்ளைக்கு இதை பற்றிய பயமும் இனி இந்த வாழ்க்கையில் தேவையில்லை. நான் இருந்து நடத்துவதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும். மற்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும். விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இந்த சூழ்நிலை இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு ஒருபோதும் இல்லை. உன்னோடு நான் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பது உன் மனதில் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். இந்த கருப்பண்ணசாமி இருந்து நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் இனி என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இனிமேல் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கு மத்தியில் என் பிள்ளை, நீ சோர்ந்து போய்விட முடியாதபடிக்கு நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன்.
என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.